கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சத்தியம் பாருங்க. தேவனுடைய கிருபை தான் முக்கியம், அதுதான் நமக்கு வேலை செய்யும், அவர் கொடுக்கக்கூடியதை தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு ஆண்டவர் அவருக்கு உதவி செய்யறாரு பாருங்க. அவருடைய பலவீனங்கள் அப்பெல்லாம், இயேசுவே பலவீனத்தை நீக்கி போடுங்க, இன்னைக்கு நமக்கு நெஞ்சு வலி இருக்கா, வயிற்று வலி இருக்கா, தலைவலி இருக்கா, அதை நீக்கி போடுங்கன்னு தான் சொல்றோம். அந்த பிரச்சனைய சொல்லி அதை இயேசுவின் நாமத்தினால நீக்கி போடுங்க ஆண்டவரே, நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்றோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாரு? உன்னோட பலவீனத்தை நான் நீக்கி போடல, என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லி தராரு. கிருபை, இயேசுவோடைய கிருபை இருந்தா அந்த பலவீனம் போயிருங்கிறத அவர் மறைவா சொல்லி தராரு. அதை நம்ம பிடிச்சுக்கணும். ஆண்டவர், உங்க கிருபை இருந்துச்சுன்னா எனக்கு இந்த தலைவலியே இருக்காது, உங்க கிருபை இருந்துச்சுன்னா பலவீனம் எல்லாம் ஓடி போயிடும் ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அடுத்த பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், as how God sees it, அதை நம்ம பிடிச்சிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம பிடிச்சிக்கணும். நம்ம பொழுதன்னைக்கும் போய் நம்மளோட ப்ராப்ளத்தையே சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கோம். கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்கு, ஹீல் பண்ணுங்க ஹீல் பண்ணுங்கன்னு. அப்ப ஆண்டவர் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, கோ அண்ட் ஹீல் த சிக்ங்கிறாரு. போய் இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை நீங்க கொடுங்க அப்படிங்கிறாரு. அதாவது தான் கொடுக்கிறாரு சுகத்தை, அதே போல நீங்களும் சுகம் கொடுக்க முடியுங்கிறாரு. வியாதியஸ்தர்கள் மேல உங்க கைய வைங்க, அவங்க சுகம் அடைஞ்சிருவாங்கன்னு தானே சொல்லியிருக்கு மார்க் 16:17. அப்ப ஊழியக்காரங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சுகமாக்குறேன், நீ சுகமாகு, இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகமாகு, நான் உன்னை சுகமாக்குறேன் இயேசுவின் நாமத்தினால, அப்படி சொல்லணும். ஏன்னா அவருடைய நாமம் அல்லாம நம்மளுடைய கிரியையில எதுவுமே செய்யறது இல்லை. அவருடைய நாமம் கட்டாயமா அந்த இடத்துல சொல்லணும். ஆனா ஹீல் பண்றது நாங்கிற மாதிரி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. I heal you in the name of Jesus. Be healed in the name of Jesus. என்னுடைய பலன் உன்னுடைய பலவீனத்துல பூரணப்படும், உன்னோட பலவீனத்துல என்னோட பலன் பூரணப்படும். அதுக்கு என்ன வேணும்? கிருபை. அந்த கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கிருபை இருந்துச்சுன்னா போதும், நான் பிழைச்சிக்குவேன். கிருபை இருந்தா போதும், இந்த கேன்சர்ல இருந்து நான் வெளியில வந்துடுவேன், அவங்க கிருபை தான் எனக்கு வேணும், அப்படி கேட்கணும். அப்படி கேட்க 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 கர்த்தர் கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை அதிகமா கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்குது கிருபை. அந்த கிருபை உங்களுக்கு ஒரு சாதாரண பலவீனமா தெரியும் அவர் கண்களுக்கு, அதை லேசா மாத்திருவாரு, சிம்பிள், அது மாத்திருவாரு. ஆனா கிருபைய கேட்டு நீ வாழ பழகிக்கோ. இந்த கிருபை உனக்கு எப்போதும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். அந்த கிருபை வேணும்னு சொன்னீங்கன்னா, நீ எந்த மாதிரி பிரச்சனையில சிக்கியிருந்தாலும் கிருபை போதும் உனக்கு. நீ அந்த பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கவே தேவையில்லை. ஏசப்பா கிருபை இருக்கு, அவர் பாத்துக்குவார் அப்படின்னு சொன்னா, அது அவர் கிருபை மேல வைக்கிற விசுவாசம் பாருங்க, அது பெரிய விசுவாசம் இல்லையா? அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிருபைய நம்ம கேட்கலாம், அவர் கொடுப்பார் நிச்சயமா. அப்படிதான் அடுத்து பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? என்னுடைய பலவீனங்களை குறிச்சு நான் கவலைப்படுறது இல்ல, நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னோட பலவீனம்லாம் அவர் கிருபையினால சரியாயிரும். ஹல்லேலூயா. அந்த 2வது பகுதியை திருப்பி வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, அவரோட வல்லமை வந்துருது பாருங்க, the power of the Holy Spirit நம்ம மேல வரும் பொழுது, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பலவீனம் வந்தாலும். ஏன்னா அவருடைய வல்லமை என் மேல அடுத்து வரப்போகுது இல்லையா? அவருடைய கிருபையை நான் கேட்கும் போது அவருடைய வல்லமை என்ன டச் பண்ணுது இல்லையா? நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு எந்த வியாதியும் இல்லை, எனக்கு எந்த பலவீனமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லைன்னா எப்படி எனக்கு கிருபை ஒர்க் அவுட் ஆகும்? அந்த கிருபை ஒர்க் அவுட் ஆகிறது என்னுடைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுதுதான். அப்ப அந்த பிரச்சனைகள் அது எதுவா இருக்கட்டும், ஜஸ்ட் நாட் பிசிக்கல் சிக்னஸ், இன்ஃபர்மிட்டிஸ் ஆர் டிசீசஸ், சும்மா சரீர பலவீனங்களை பத்தி ஆண்டவர் சொல்லலை. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இருந்தா போதும். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசுல நிறைய பாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப நான் மதிப்பேன் பயங்கரமா. அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்கன்னா ரொம்ப சிறப்பா நினைச்சிட்டு
போய் முட்டி போடுவேன் பாருங்க. அவங்க கையில தலையில வச்சு ஜோப் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க என்கிட்ட, என்ன பாப்பா உனக்கு கிருபை நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்ப கிருபைனால என்னன்னு தெரியாது. ஆனா என்னமோ இருக்கு என் மேல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்துடுவேன். ஆனா இப்பதான் எனக்கு நல்லா தெரிஞ்சு 2024 6ஆம் தேதியில இருந்து ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் மார்த்தாண்டத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆகும்போது தான் உண்மையிலேயே கிருபைனா என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. கிருபை அது மேலானது, அது சிறப்பானது. அதை போல ஒரு ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அது ஆண்டவராக இயேசு கிட்ட தான் அதிகமா இருக்கு. ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் மர்சிஸ் எவர்லாஸ்டிங். அவர்கிட்ட இருக்க கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய பிரச்சனையை சொல்றதோட சரி, ஆனா இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொல்லாம உங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உங்க கிருபை கொஞ்சம் அப்படி தெளிச்சு விடுங்க, போறோம் நான் சரியாயிடுவேன், இந்த பிரச்சனையே காணாம போயிடும், நான் சுகமாயிடுவேன், நான் வீடு கட்டிடுவேன், நான் கார் வாங்கிடுவேன், இந்த வேலை எனக்கு தான், குழந்தை பிறக்கும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னோட பலவீனம் எல்லாத்தையும் நீக்கி போட நீங்க வல்லவரா இருக்கிறீங்களா? உங்க கிருபை மாத்திரம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். நிச்சயமா இந்த வீடியோ பாக்குறவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் கொடுக்குறேங்கிறார். பவுலோபஸ்ல கொடுத்தாரா இல்லையா? அவர் அதுக்கப்புறம் தன்னுடைய பலவீனங்களை பத்தி ஆண்டவர்கிட்ட போய் சொல்றதே இல்லை பாருங்க. சொல்ல தேவை இருக்காது. ஏன்னா கிருபை போதுமானதா இருக்குதே. ஹல்லேலூயா. இயேசுவோடைய கிருபை அவ்வளோ மகா வல்லமை உள்ளது. அதால செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டு எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், கேளுங்க. நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை எல்லாற்றையும் மேலானது ராஜா. உடைய கிருபை அப்பா, உடைய அன்பின் நிமித்தம் நீங்க காட்டுகிற கிருபை, எங்களுக்கு விசுவாசம் இருந்து அப்பா உன் மேல அன்பு இருந்து இந்த கிருபையும் இருந்துச்சுன்னா போதும், எங்களை யாரும் அசைக்க முடியாது ராஜா. அப்பா, ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளை பிசாசு கொண்டாந்து வைப்பான். உங்க கிருபையை கேட்டு அதெல்லாம் தாண்டி வந்துருவோம்ப்பா. அப்பா, நம்முடைய கிருபை இருந்தா போறோம் ராஜா. அள்ளி கொடுங்கப்பா, ஏராளமா கொடுங்க, தாராளமா கொடுங்க. அந்த கிருபை தான்ப்பா எங்களுக்கு வேணும். நன்றி ஆண்டவரே. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய வல்லமுடைய நாமத்தை சொல்லணும். அவருடைய நாமத்துக்கு கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும். அப்படிப்பட்ட மகா பெரிய தெய்வம் இயேசு ராஜா. அவருடைய நாமத்தை சொல்லி கிருபை எனக்கு வேணும், இந்த கிருபையினால நான் சுகமடைந்தேன், இந்த கிருபையினால எனக்கு இந்த பிரச்சனை போயிடுச்சு, அவருடைய கிருபை அவருடைய நாமத்தினால சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது சரியாயிடுச்சுன்னு சொல்லுகிற சாட்சிகள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends for joining us and God bless you all. Amen.